ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தைப்பூசம் 48 நாள் விரதம் டிசம்பர் 15 இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ டே 1 காலையில் ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அபிஷேகத்தில் வந்துட்டு நான் ஒரு 5 பேருக்காக வேண்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து விஜயலட்சுமி அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் நல்லபடியாக குழந்தை பிறந்து வரணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கிறேன். செகண்ட் வந்துட்டு அகில் மதுரை, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் வரும் அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். தேர்ட் ஒன் வந்துட்டு ஆனந்த் செல்வி, துர்கா, சாண்டி, உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக கடவுள் வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்திருந்தது. அபிஷேகம் பண்ண தண்ணியை நீங்கள் எங்கே ஊற்றுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்பயுமே வந்துட்டு செடிகளில் தான் ஊற்றுவேன். எனக்கு கீழே வந்து ஊற்றக்கூடாது, கால் படம் இல்லையா, அதுக்காக செடிகளில் ஊற்றுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தது வந்து 48 நாள் விரதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 48 நாள் விரதம்ன்றது நான் சொல்ல வருது என்னென்னா, அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்க முடியும். ஒரு சிலர் வந்துட்டு 3 வேளையும் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் ஒரு வேளை சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் 2 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லலாம், அது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து தான், சுச்சுவேஷன் பொறுத்து. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த விரதத்தில் வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காமல், அசைவம் எடுத்துக்காமல் இருந்தாலே போதும். அது இல்லாமல் யாரையும் குறை சொல்லாமல், புறம் பேசாமல், தீங்கு நினைக்காமல், கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே இந்த 48 நாள் விரதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது நீங்களே பார்ப்பீங்க.